ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின். சோ இன்னைக்கு ஒரு குட் நியூஸ்ங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தது டிஎன்எஸ்டிசி, அதாவது நமது தமிழ்நாடு போக்குவரத்து துறையில இருந்து எப்படா வேலை போறன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 499 காலி பணியிடங்கள் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோடைய ஃபுல் டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இல்லை குயிக்கா நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துருவோம். நம்ம இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல என்ன நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டிஎன்எஸ்டிஸ் வந்திருக்குது. விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட், சென்னை லொகேஷன். சோ இங்க இருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிஸ்ல இருந்து விழுப்புரம் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அந்த விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர். டிஎன்எஸ்டிஸ்ல சேலம் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேலம், தர்மபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி. அதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு. திருநெல்வேலி ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அண்ட் நாகர்கோவில். அதே மாதிரி அண்ட் எஸ்இடிசி இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ விழுப்புரம் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வேகன்சிஸ் 70 காலி பணியிடங்களும், டிப்ளமோ அப்ரண்டிஸ் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 26 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சேலம் ரீஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சென்னை லொகேஷனுக்கு 22 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜனுக்கு 13-27 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. திருநெல்வேலி ரீஜனுக்கு 20+5 வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்க்கு வந்து 170 காலி பணியிடங்களும், டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 125 வந்து கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜனுக்கு வந்து 9+4 13 காலி பணியிடங்களும், சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடம், டோட்டலா வந்து 15 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அதாவது ட்ரிபிள் முடிச்சவங்க இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 19 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிளிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து 21 காலி பணியிடங்களும், டிப்ளமோ அப்ரண்டிஸ் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரி லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜன் 93, திருநெல்வேலி ரீஜனுக்கு 53, சென்னைக்கு வந்து 22, ஒட்டுமொத்தமாக 158 காலி பணியிடங்களை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, எஸ்இடிசி இதோடைய ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்து பாஸ் பண்ணிக்கணும். இன்ஜினியரிங் பிளஸ் டிகிரி எடுத்து முடிச்சவங்க, டிப்ளமோனா போஸ்ட் டிப்ளமோ அல்லது டிப்ளமோ அதுலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்காங்க. நான் இன்ஜினியரிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ, பிஏ, பிஎஸ்சி இதுல எடுத்து படிச்சிருந்தாலே போதும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி, அப்ரண்டிஸ் ரூல்ஸ் படி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் ஏஜுக்குலாம் வந்து எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ள வருவீங்க. பிசிக்கல் ஃபிட்னஸா இருக்கட்டும் 1 year அப்ரண்டிஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா மார்க் அடிப்படையில வைத்துதான் வந்து எடுக்க போறாங்க. சோ இதோடைய ப்ரொசீஜர், ரெஜிஸ்ட்ரேஷன், சப்மிஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மேத்ஸ் எஜுகேஷன்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். அதுல அப்ளை பண்ணி அதோட லாகின் ஐடியை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்எஸ்டிஸ் உடைய அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள, அதாவது மேத்ஸ் எஜுகேஷன் gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். சோ அது வந்து 3 கேட்டகரி வைஸா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 15/11/2024 வெரிபிகேஷன் நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபைனல் லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்றது வந்து 28/10 சொல்லியிருக்காங்க. 21/10/2024 வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
30/9/2024 இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ போட் எஸ்ஆர்பில இருந்து தான் வந்திருக்குது நண்பர்களே. மிஸ் பண்ணாம நீங்க இப்பவே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா tncop.srp.com இது மூலமா நீங்க போயிட்டு டேரக்டா மெயில் அனுப்பிச்சு நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சிருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.